வாங்க வாங்க நண்பர்களே, வெல்கம் டு மேயும் மாடு. இந்த வாரம் வீக்கெண்ட் ஆயிடுச்சு, எங்கே போகலான்னு சொல்லி சாப்பிட்றது இடம் பார்த்துட்டு இருக்கலாம்னு சொல்லி நானும் என் கசின்ஸ் எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ தான் என் கண்ணில் பட்டுச்சு இந்த குர்டோஷ்ன்றது. நாங்கள் டர்க்கிஷ் ரெஸ்டாரண்ட் நினச்சி ஏமாற்ற வந்துட்டோம். அப்புறமா தான் எங்களுக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு ஹங்கேரியன் ரெஸ்டாரண்ட் அப்படின்ட்டுன்னு. உள்ள ஆம்பியன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஸ்மாலாக இருந்துச்சு, காம்பேக்டாக இருந்துச்சு. நீங்கள் 4 பேராக வந்தீங்கன்னா சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இல்லை சப்போஸ் நீங்கள் பெரிய ஃபேமிலினா கொஞ்சம் கஷ்டம் இங்கே உட்கார்றதுக்கு. மெனு கார்டில் இருந்த ஐட்டம் ஒன்றுமே எனக்கு புரியல. ஆனால் அவர்கிட்ட போய் கேட்டோம்னா வாங்கலான்னு சொல்லி அவர் சஜஸ்ட் பண்ணார். இது பேர் வந்து குர்டோஸ் லாக்ஸ். அது கவுத்திராத டப்பக்கடை ஊற்றுறோம் கட்டி கீழே போட்டோம். இது உடைக்க ரொம்ப கடினமாக உள்ளது. அது பிரெட்டுடா, உடையாதுடா, அப்படியேடா. உடைக்காதரா, உடைக்கக்கூடாதுரா. இல்லை தோழரே, எடுக்க முடியல. மேலே மேலே நல்லா இருக்கு, உண்மையாக நல்லா இருக்குது. ஆனால் மாமாக்கு அது பிடிக்காது. 200 ரூபாய்க்கு எப்படி 220 ரூபாய்க்கு இது போட்டுனா என்ன 220 ரூபாய்க்கு வருது இல்லை. இது கடைசியில் கையில் தாங்க பாப்பா இருந்தால் பண்ணுறேன். சிக்கன் இருக்குடா. ஆமாம், சிக்கன் குர்டோஷ் பிளாட்டர். இதுவும் ட்ரை பண்ணுவோம். போய் இறங்கணும், நம்ம போவாது. இப்படி இவ்வளோதான் நம்மளே சைஸ். சட்டையை தூக்குனா அவ்வளோதான் இருக்காப்புல. டீ கப் சைஸ் மெக்சிகன் குர்டோஷ் லாக்ஸ். ஸோ திஸ் இஸ் கால்ட் மேங்கோஸ். சரி, ஒரே ஒரு விஷயம், எல்லாமே ஒரே டேஸ்ட் மாதிரி தான் இருக்குது. சாஸ் போட்டு தான் மாறுது. அங்கங்கே பார்த்தா பிரெட் இதெல்லாம் வருது. ஸோ அதனால் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. கடுமையான கமெண்ட்டு, அதிர்ஷ்டம் மாதிரி இருக்குன்றா. இவனை என்ன சொல்கிறது? அது ஒரு பிரெட்டு, ஒரு அழகான ஒரு பிரெட்டு இருக்குது கீழே. அது மேலே வந்து இது வச்சுருக்காங்க. சூடாக இருக்குது. சாப்பிட்டது தான் டாப்பு. செம்ம டேஸ்ட்டு. அப்படியே சொன்னேன், எல்லா லேயர்லையும் இந்த பிரெட்டு தான் தராங்க. இது மேலே தான் சாஸ் போட்டு பீஸாவை என்னன்னு மாற்றுறாங்க. அந்த வகையில் இது செம்ம டேஸ்ட்டு. இந்த கப்பில் கொடுத்ததை படுக்க போட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க எல்லாம் சேர்ந்து. பெசன்ட் நகரில் இருக்க இந்த குர்டோஷ் எப்படிப்பா இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இது மாதிரி இந்த பீஸா ஐட்டம், அது மாதிரி வித்தியாசமான டிஷ் எல்லாம் இல்லை டேங்கியான டேஸ்ட்டில் ஏதாச்சும் உங்களுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, திஸ் இஸ் தி பிளேஸ் ஃபார் யூ கைஸ். நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வரணும். இல்லை எனக்கு பீஸா டாமினோஸ் பீஸாவே பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்த அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிக்காது. மொத்தத்தில் குவான்டிட்டி கம்மியாக இருந்தாலும் காசு நிறைய செலவு பண்ண ரெடியாக இருக்கப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் வாங்க, ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல வீக்கெண்டாக சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். See you next week நண்பர்களே. அடுத்த வாரம் அடுத்த ஃப்ரைடே 5 மணிக்கு வீடியோ வந்துடும். டாடா பாய். சப்ஸ்கிரைப் டு மேயும் மாடு கைஸ்.